Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல sweet somas எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமோ இல்ல வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடியோ நம்ம சேனல்ல ப்ளீஸ் subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். Sweet somas செய்யலாம் வாங்க. மொத்தமா நான் 15 சோமாஸ் செஞ்சேன். அதுக்கு 1/4 கிலோ அளவு மைதா எடுத்துக்கோங்க. இந்த மைதா மாவை நேரடியா அப்படியே சேர்க்காம ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அதான் நல்லது. 1/4 கிலோ மைதாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 30 ml சன்ஃப்ளவர் ஆயிலை கொஞ்சமா சூடு பண்ணி அந்த சூடான எண்ணெயை இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசையுங்க. இது போல் மாவோட எல்லா இடத்துலையும் எண்ணெயும் உப்பும் சரிசமமாக பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவை ஒரு 30 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ சோமாஸ்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவு முந்திரி பருப்பை இந்த நெய்யில் போட்டு நம்ம நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா சிவக்க வறுத்தாச்சு. வறுத்த இந்த முந்திரி பருப்பை நம்ம நெய்யிலேருந்து வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். முந்திரி வறுத்து வச்சிருக்கிற அதே நெய்யில் 1 கப் அல்லது 50 கிராம் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலேயே இந்த ரவையை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம். ரவையோட நிறம் மாறாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரவையிலேருந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது போல் இதில் இருக்கிற ரவையெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யில் 1 கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் குறைஞ்சி தேங்காய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காயை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ரவை கொட்டி வச்சுருக்கிற அதே பவுலில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போது இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ரவையையும் தேங்காயையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இது கூடவே கொட்டி நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலவை நல்லா ஆறினதுக்கப்புறம் இது கூட 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மிக்சர் பிசு பிசுன்னு ஆகிடும். சர்க்கரையை சேர்த்த பிறகு இந்த சர்க்கரை எல்லா இடத்துலையும் சமமாக பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம சோமாஸில் வைக்க போகிற ஃபில்லிங். 30 நிமிஷம் ஆன பிறகு மாவை எடுத்து பார்க்கலாம். இப்போது இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்ற போகிறோம். சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்றிக்கலாம். மாவோட அளவு வேறு வேறு மாதிரி இல்லாமல் எல்லா உருண்டைகளோட அளவையும் ஒரே மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு ட்ராப் அளவு எண்ணெய் இல்லைனா ஒரு சிட்டிகை அளவு மைதா மாவில் டஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாவை சப்பாத்தி போல் திரட்டலாம். எவ்வளவு மெல்லியதாக உங்களால் சப்பாத்தி மாவை திரட்ட முடியுமோ அவ்வளவு மெல்லியதாக நீங்கள் இதை திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவை தேங்காய் கலவையில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பூரணத்தை 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம திரட்டி வச்சுருக்கிற மாவோட நடுவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சோமாஸ் வடிவத்தில் இது போல் மடக்கிக்கோங்க. இந்த முனைகளை நம்ம அழகாக இழுத்து விட்டு இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும்.
கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் உங்கள் விரல்களை நனைச்சி இந்த ஓரத்தில் இப்படி தொட்டு விட்டிங்கன்னா இந்த மைதா மாவோட முனைகள் நல்லா ஒட்டிக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது பிரிஞ்சு வராது. இப்போது இதை நம்ம பொறுமையாக எடுத்து இது போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் திரட்டி 3 டேபிள் ஸ்பூன் அளவு பூரணம் வச்சு மடித்து வச்சு கைகளாலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை இந்த ஓரங்கள் உங்களுக்கு அழகாக வரலைன்னா கத்தி வச்சு இது போல் அழகாக கீறி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வளைவான வடிவம் கிடைச்சிரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கவனமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோமாஸை எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம போட்டதுமே எண்ணெயிலேருந்து இது போல் நல்லா பூரி வரணும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் நல்லா சூடாகலை அப்படின்ற பட்சத்தில் சோமாஸ் நல்லா புஃப்னு வராமல் அப்படியே அமுங்கி போய்டும். அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோமாஸ் நல்லா புஃப்னு எழும்பி வந்திருக்கு. ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பொறுமையாக திருப்பி விடுங்க. இரண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்து ஒரு ஆயில் அப்சார்பன்ட் பேப்பரில் போட்டு வச்சுருங்க. இதே போலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா சோமாஸையும் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஒவ்வொரு சோமாஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 15 நாள் வரைக்கும் இது கெடாது. அவ்வளோதான், ஸ்வீட் சோமாஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மொறு ஸ்வீட் சோமாஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நம்ம சேனலில் புது வீடியோஸ் வரும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.